குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம டிடிஎஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அஷ்யூம் பண்ணுங்க, நாம் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அந்த ஆஃபீஸை நம்ம வாடகைக்கு எடுக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அந்த ஆஃபீஸை வாடகைக்கு எடுத்துருக்கோம். வாடகை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து யார் அது இவ்வளோ நேரத்தில் யார் வந்திருக்கா? காலேஜில் வர மாதிரியே கவிஞ்சன். கவிஞ்சனா வந்துட்டாங்களா? கவிஞ்சனா வந்துட்டாங்களா? ரைட், ஓகே. அஷ்யூம் பண்ணிங்க, நம்ம வந்து ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுக்கிறோம். ரெண்ட்டுக்கு மாதம் வந்து ஒரு 40,000 ரூபாய் ரெண்ட்டு. யார் வந்து ஹவுஸ் ஓனர் அப்படின்னா ஜெய்சங்கர் ஹவுஸ் ஓனர். ரைட்டா? ஜெய்சங்கர் தான் வந்து ஹவுஸ் ஓனர். அவருக்கு மாதம் மாதம் நம்ம வாடகை கொடுக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட்டியோடைய பேமெண்ட், அப்புறம் டிடிஎஸ் பேமெண்ட். இவ்வளோ தாங்க. ஓகேவா? ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது F11 F3 இதில் போயிட்டு நீங்கள் டிடிஎஸ் எனேபிள் பண்ணிக்கணும். செட் ஆல்டர் டீட்டெயில் எஸ் கொடுக்கணும். டிடிஎஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டு செட் ஆல்டர் டீட்டெயில் எஸ் கொடுக்கணும். இதில் வந்து டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுங்க. 2019 CH 1234567 ஏதோ ஒரு நம்பர் போட்டுங்க. இந்த இடத்துல வந்து டேன் நம்பர் இருக்கணும். டேன் நம்பருங்கிறது என்னென்னா லைக் பேன் நம்பர், டேன் நம்பர், டேக்ஸ் பேயர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல 4 டிஜிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர் வரும். கடைசியில் ஒரு செக் டிஜிட். இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் ஆல்ஃபபெட்டிக்கு, 4 ஆல்ஃபபெட்டிக்கு, 5 நியூமரிக்கு, ஒரு செக் டிஜிட் கடைசியில். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரான்ச்சஸ் வந்து சென்னை அப்படின்னு போட்டுக்கோ. எஸ்டிடி நம்பர் இருந்ததுன்னா, ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா எஸ்டிடி நம்பர் போட்டு போடுறோம். 28261256 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி வந்து கம்பெனியோடைய மெயில் ஐடி. ஓகேவா? இந்த மெயில் ஐடி வந்து கம்பெனியோட மெயில் ஐடி 24x tally@gmail.com கம்பெனியோட மெயில் ஐடி. செட் ஆல்டர் பர்சன் வந்து எஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல யார் வந்து அந்த கம்பெனியில் டிடிஎஸ்க்கு ரெஸ்பான்சிபிளோ, யார் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவரை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாசன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போடுங்க. சன் ஆஃப் சந்தான கிருஷ்ணன். டெசிக்னேஷன் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ். பேன் நம்பர் ஸ்ரீனிவாசனோட பேன் நம்பர் DFZ PS6362J. ஃப்ளாட் நம்பர் 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட். இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டிப்பாக போடுங்க. நேம் ஆஃப் த ப்ரெமிசஸ் கிடையாது. பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு. ஏரியா வந்து சேட்பட், சென்னை. ஏரியா வந்து சேட்பட்டு. டவுன் வந்து சென்னை. டிஸ்ட்ரிக்ட்டு 6,31,031 8825470442. இங்கே என்னோடய மெயில் ஐடி ஸ்ரீனிவாசனோட மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஏதாவது ஒன்று அப்படின்னா சீனிவாசன் தான் பிடிப்பாங்க. ரேட் ஆஃப் டிடிஎஸ் 20%. இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட்டு எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா அப்படின்னா இன் ஜென்ரல் எஸ்ஏ கொடுங்க. இன் ஜென்ரல் இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட்டு எஸ்ஏ கொடுத்துருங்க. எல்லாருக்கும் டிடிஎஸ் கொடுத்துருங்க. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து
நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு டிடிஎஸ் அப்படின்னா ஈவன் இஃப் யூ ஆர் பேயிங் 100 ருபீஸ் அப்படின்னா கூட சார் எங்கள் பாலிசி நாங்கள் டிடிஎஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? என்டர் என்டர் என்டர். கம்பெனியோடைய பேன் நம்பர் இங்கே AAGCM 0529F கம்பெனியோடைய பேன் நம்பர். எதுக்காக நாங்கள் என்ட்ரி பண்ண சொல்கிறேன் இந்த டீட்டெயில் தான்ங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது F11 F3 GST TDS எனபிள், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க பேமெண்ட்டு ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெட்ஜர் இருக்கும். மூணாவது ஸ்டெப்பு ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ. அது எங்கே இருக்குது? அக்கௌண்ட்ஸு, ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ, டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட். இங்கே போயிட்டு இங்கே வந்து செக்ஷன் போட்டுக்கோ 194I டிடிஎஸ் ஆன் ரெண்ட். செக்ஷன் வந்து 194I. பேமெண்ட் கோடு அதில் 1 கட் பண்ணால் 94I. ரெமிட்டன்ஸ் கோடு வேண்டாம். ரேட் ஆஃப் டிடிஎஸ் 10%. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எதுவும் வேண்டாம். ஓகேவா? த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எதுவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு டிடிஎஸ்ஸாக எக்ஸாம் கொடுக்க போகிறேன். ஸோ தட் அந்த ஒன்று போதுமானது. இதுக்கப்புறமா வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், F11 F3 TDS எனபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கோ. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜர், அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்ட்டுக்கு டிடிஎஸ் உண்டா இல்லையா? ரெண்ட்டுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னா அப்ளிகபிள்னு போட்டு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் இந்த 194I போடும். அப்போ தான் வந்து என்னென்னா இந்த ரெண்ட்டுன்னு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணும்போது கால்குலேட் பண்ணிக்கும். 10% வந்து கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? என்டர் என்டர். அடுத்தது இந்த ரெண்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஜெய்சங்கர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜெய்சங்கர் ப்ராக்கெட்டில் ஹவுஸ் ஓனர், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஹவுஸ் ஓனர். இவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இவர் யார் நமக்கு அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டர். இவர் யார் நமக்கு? சன்ட்ரி கிரெடிட்டர். எவ்வளோ நாள் கொடுக்க போகிறோம்? வாங்கின பில்லு கொடுத்ததுலேருந்து 10 நாளில் கொடுக்க போகிறோம். டிடிஎஸ் டிடக்டபிளாக எஸ். இவர் யார் அப்படின்னா இண்டிவிஜுவல். ஏன் சார் இவர் யார் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் வாங்குகிற ஆள், நம்மகிட்ட காசு வாங்குகிற ஆள் யார், அவரை பொறுத்து அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட் ஆஃப் டிடிஎஸ் மாறும். ஏன் சார் வாங்குகிற ஆளை பொறுத்து மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இன்கம் டேக்ஸ் ரேட்டும் அப்படி தானே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பிடிப்போம். ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பிடிப்போம். ஸ்லாப் ரேட்டுங்கிறது அப் டு 2.5 லேக் நீல் 2.5லேருந்து 5 லேக் வரைக்கும் 5%, 5 லேக்லேருந்து உங்களுக்கு 10 லேக் வரைக்கும் 20%, எபவ் 10 லேக் 30%. இப்படி இருக்குது நமக்கு ஸ்லாப் ரேட்டு. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாகவோ அல்லது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாவோ அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சனாவோ அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாவோ இருந்தால் அவர்களுக்கு எப்படி பிடிப்போம் அப்படின்னா ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பிடிப்போம். ஓகேவா? ஸ்லாப் ரேட்டில் பிடிப்போம். வேறஸ் அதே பர்சன் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 30%. ஈவன் யுவர் ப்ராஃபிட் இஸ் 100, தேர் இஸ் நோ எக்ஸம்ப்டட், தேர் இஸ் நோ எக்ஸம்ஷன். ஓகேவா? தேர் இஸ் நோ எக்ஸம்ஷன். 100 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபாய்க்கு 30% டேக்ஸ் பிடிச்சே ஆகணும். வேறு வழி கிடையாது. ஒரு கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா 25% டேக்ஸ். ஃபாரின் கம்பெனியாக இருக்குது 30% டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் மாறும். அதனால தான் இந்த இடத்துல கம்பெனி கேட்குது. இங்கே வந்து கம்பெனி ஏன் கேட்குது அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் தட் டிடிஎஸ் டிடக்ஷன் ரேட் இஸ் வில் டிஃபர். அதனால தான் கேட்குது யார் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து டிடக்ட் த டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுக்காம நோ கொடுத்தோன்னா நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். எஸ் கொடுத்தா கொடுக்கும்போதே வாங்கிடலாம்ல. காசு நம்ம கொடுக்க போகிறோம், கொடுக்கும்போதே பிடிக்கிவிடும். அதுதான் வந்து நல்லது. என்டர் கொடுங்க. இங்கே வந்து ப்ரொவைடு பேன் டீட்டெயில். இங்கே வந்து ஜெய்சங்கரோட பேன் நம்பர் போடுறது. ஜெய்சங்கருடைய பேன் நம்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் அப்படின்னு போட்டு அவருடைய பேன் நம்பர் இங்கே என்ன, ஜெய்சங்கரோட பேன் நம்பர் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் AAPJ 5635
கே. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம அவருக்கு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம். அப்புறமா டிடிஎஸ் என்ட்ரிக்கு பார்ட்டியுடைய லெட்ஜர் இது பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். இவர்கிட்ட கொடுக்குறோம். என்டையர் வாடகை 40,000 தூக்கி ஜெய்சங்கர் கையில் கொடுத்துட்டு அதில் 10% 4,000 திருப்பி வாங்குகிறோம். திருப்பி வாங்குற அமௌண்ட்டை கொண்டு போய் காட்டுறதுக்கு ஒரு லெட்ஜர் வேணும். அந்த லெட்ஜர் தான் வந்து என்னென்னா டிடிஎஸ் ஆன் ரைட்டு. ஸ்டாச்சுரரி பேமெண்ட்டையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸ்டாச்சுரரி பேமெண்ட்டுங்கிறது ஃபார்முலா எழுதுறீங்க. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு காஸ்டிங் அக்கௌண்ட்ஸு போடுறீங்க அப்படின்னா முதல்ல ஃபார்முலா எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஃபார்முலா தான் அந்த ஸ்டாச்சுரரி பேமெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறது. அந்த ஃபார்முலா படி பிடிச்ச காசை பார்க் பண்ணுறது எங்கன்னு சொல்கிற இடம் தான் டிடிஎஸ் ஆன் ரெண்ட். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது கம்ஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். எதுக்கு வரும் அப்படின்னா டிடிஎஸ்ஸு. எதில் பிடிச்ச டிடிஎஸ்? இந்த பிடிச்ச டிடிஎஸ். இது வந்து ஒன்லி ஃபார்முலா, ரைட்டா? இது வந்து என்னது? ஒன்லி ஃபார்முலா தான். இது லெட்ஜர் கிடையாது, இதுதான் லெட்ஜர். ஓகேவா? ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். புரியுறதோ? அவ்வளோதான் டிடிஎஸ் ஆன் ரெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் லெட்ஜர், இந்தியன் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. அதில் வந்து செக் புக் வந்து எஸ் கொடுத்துருங்க. செக் புக் வந்து எஸ் கொடுங்க. 000121 அதுலேருந்து 000150 இப்படி நீங்கள் போட்டுங்க. புக்கு நம்பர் 1ன்னு போட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் செக் நம்பர் வர மாதிரி போடுங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக செக் வர மாதிரி போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ஸு வவுச்சர் டைப்பு, வவுச்சர் டைப்பு பேமெண்ட்டு கிரியேட் வேண்டாம், வவுச்சர் டைப் கூட வேண்டாம், பார்த்துக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம ஜேவி புக் பண்ணலாம். பேமெண்ட்டு பார்ட்டி பேமெண்ட்டு, அதே மாதிரி இந்த பேமெண்ட், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜேவி போடுறோம். நம்மளுக்கு எஜுகேஷன் வெர்ஷன் டேலி உங்களோடதெல்லாம். ஸோ என்னென்னா ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வேலை செய்யும், 2ஆம் தேதி வேலை செய்யும். எந்த மாதம் 31 இருக்கோ அந்த 31ஆம் தேதி உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி எதுவும் வேலை செய்யாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏப்ரல்லேருந்து கணக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மார்ச் 2020 ரெண்ட்டை வந்து 1ஆம் தேதி புக் பண்ணுறோம். 2ஆம் தேதி பார்ட்டி பேமெண்ட், 2ஆம் தேதி டிடிஎஸ் பேமெண்ட். ஓகேவா? ஸோ 1/4/2020 ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேவி போடுறோம். F7 அந்த மாதிரி ஜேவி வந்து என்னென்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோன்னா ஒரு 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40,000 கிரெடிட் யாருக்கு? ஜெய்சங்கருக்கு கிரெடிட். எவ்வளவு அப்படின்னா அவருக்கு நம்ம பேன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ தட் அவருக்கு 10% 4,000 ரூபாய் பிடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து இங்கே வந்து என்னென்னா இந்த நியூ ரெஃபரன்ஸ் நேம் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறோம். நல்லா கவனிங்க, இதை நம்முடைய ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்ட்டு இல்லையா, மார்ச் 2020 ரெண்ட் அப்படின்னு போட்டு மார்ச் 2020 ரெண்ட் அப்படின்னு ரெஃபரன்ஸில் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல Ctrl+Alt+C போட்டுக்கிறோம். ஏன் இந்த இடத்துல Ctrl+Alt+C போட்டு இதை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல கொடுக்குறோம், அப்புறம் வாங்கிடுவோம். அதில் ஒரு பார்ட்டு வாங்கிடுவோம், ரைட்டா? அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். என்டர் கொடுத்து முதல்ல கிரெடிட் தான் முதல்ல கொடுக்குறோம். அடுத்தது நியூ ரெஃபரன்ஸு கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம்? திருப்பி வாங்கிடுறோம். ஓகேவா? அரசியல்வாதி மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், அப்புறமா திருப்பி வாங்கிடும், ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதி வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறான். உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதி கூட இருக்கிறவங்க கேட்டான், என்ன சார் இந்த மாதிரி 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்களே, அவன் பாட்டுக்கு வாங்கி இந்த மாதிரி பணம் போயிடுச்சுன்னா உங்கள் கையை விட்டு அவன் ஓட்டு போடாமல் போயிட்டான் அப்படின்னாக்கா நமக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்கிறாரு, இந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு அவன் எங்கடா போகிறான்? நேராக போவான். அங்கே போனால் ஒயின் ஷாப்புக்கு தான் போய் நிற்பான். ஒயின் ஷாப் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அதில் இருக்கிற பார் யாருக்கு? என்னது, ரைட்டா? அந்த ஒயின் ஷாப்பை வாங்கி குடிச்சுட்டு பக்கத்தில் வந்து எங்கே போவான்? ஹோட்டலுக்கு போவான். அந்த ஹோட்டல் யாருக்கு? அதுவும் நம்மளுக்கு தான். அங்கே போய்ட்டு ஒரு 2 சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சுட்டு இது பண்ணிட்டு வருவான். ஸோ காசு கொஞ்ச நாளைக்கு என்னென்னா நம்ம கையில் இருக்கிற காசு அங்கே தான் இருக்கும் போது, ஆனால் அந்த பொருள் என்ன திரும்ப அந்த காசு நம்மள்கிட்ட தான் வரப்போகுது. கொஞ்ச நாள் அவர்கிட்ட இருந்துட்டு போட்டோமே அப்படிமா. அந்த மாதிரி வாடகை வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வசூல் பண்ணிடணும், ரைட்டா?
அதுதான் ரெஃபரன்ஸ், அதே ரெஃபரன்ஸ். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சு கொஞ்ச நாளைக்கு அவன் இருந்துட்டு போட்டோமே, ஜெய்சங்கர் கையில் ஒரு 40,000 மனசு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோமே, 40,000 கையில் வாடகை வச்சுக்கிட்டோம். கொடுத்துட்டு 40,000 கையில் கொடுத்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து 8,000 எடுத்துக்கணும். கொடுக்கும்போது கிரெடிட்டு, எடுக்கும்போது டெபிட். அவ்வளோதான். இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோ போதும். ரைட்டா? ஞாபகம் இருக்குமா ஜெய்சங்கர்? கிரெடிட் வந்து அவங்ககிட்ட பிடிச்ச டிடிஎஸ். ஓகேவா? இங்கே வந்து நேரேஷன் ஃபீல்டு ரொம்ப முக்கியம். இது வந்து என்னென்னா பீயிங் த அமௌண்ட்டு. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு அழகு நல்ல நேரேஷன் எழுதுறது. ஓகேவா? நேரேஷன் என்ன? கதை எழுதுறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நேரேட்டிவ்னா என்ன? வடிவமைக்கணும், அப்படியே கதையை வடிவமைக்கணும். பீயிங் த அமௌண்ட்டு பேபிள் ஆஸ் ரெண்ட்டு டு மிஸ்டர் ஜெய்சங்கர் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2019. அங்கே இருக்க ரெஃபரன்ஸு இருந்தாலும் நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி முதல்ல ஜேவி போட்டோம். அடுத்தது ஜேவி போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறோம்? பேமெண்ட்டு. வாடகை புக் பண்ணியாச்சு. வாடகைக்கு வந்து ஜெய்சங்கர் நிற்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ எஃப்ஐ. எப்படி பேமெண்ட் பண்ணுறோம்? பேங்க் மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம். பேங்க்கில் ஒன்றும் பைசா இல்லை, கவலைப்படாத. பட் வேறு வகையாக இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கோ, ரெட்டிங்கில் காட்டும். யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? ஜெய்சங்கருக்கு பேமெண்ட் பண்ணுறோம். எவ்வளவு இங்கே உங்களுக்கு காட்டுது? 36,000. 36,000 எதுக்கு? என்ன என்டர் கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதுக்கு இந்த 36,000 அப்படின்னு வரும். என்டர் 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 என்டர். இந்த செக் நம்பர் வரலைன்னா F12 போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஃபிகர் பண்ணிக்கணும். F12 போயிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். இங்கே செக் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் வரணும். வரலைனாக்க இந்த மாதிரி F12 போயிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? ஷோ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டியூரிங் வவுச்சர் கிரியேஷன். இதை வந்து நீங்கள் காட்டணும். F12 போட்டு காட்டணும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் நேரேஷன் எழுதணும். அமௌண்ட் பெய்டு டு ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் என்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் வவுச்சர் போடணும். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஏன் இந்த ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணணும்? வெறும்னு நான் வந்து எஃப்ஐ போட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டு டிடிஎஸ் அப்படின்னு போட்டால் 4,000 ரூபாய் வராது. எனக்கு வருது இல்லை. நான் ஏன் வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று வந்தது அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வைக்கிறதுனால தான் அங்கே டிடிஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? அதுக்காக இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? டேட் வந்து 1/4/2020 30 வராது, 2/4/2020 2/4/2020 வரைக்கும் உள்ள டிடிஎஸை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வாட்டி செக் நம்பரை மனசில் பதிய வச்சுக்கோ. என்டர் சரி. மனசில் பதிய வைக்கிறது இல்லாமல் எழுதி வச்சுக்கோ. டிடிஎஸ் ஆன் ரெண்ட் 122. டிடிஎஸ் இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. ஏப்ரல் மாதம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ 3 மாதத்துக்கு போட்டு காட்டுறேன். அப்புறமா டிடிஎஸ் ரிப்போர்ட் காட்டுறேன். என்னென்ன ரிப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இது ஒரு ரிப்போர்ட். இது ஒரு மாதம். அடுத்தது மே மாதம். மே மாதத்துக்கு 1/5 ஃபஸ்ட்டு ஜேவி ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு 40,000. என்டர். கிரெடிட்டு ஜெய்சங்கர் ஹவுஸ் ஓனர். நியூ ரெஃபரன்ஸில் இது வந்து ஏப்ரல் ரெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து என்னது? ஏப்ரல் ரெண்ட் போட்டு Ctrl+Alt+C போட்டு காப்பி பண்ணிக்கோ. என்டர் கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் Ctrl+Alt+V போட்டு பேஸ்ட் பண்ணிடாது. கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் வாங்கிடுங்க. என்டர் கொடுத்து இங்கே வந்து பீயிங் த அமௌண்ட் பேயபிள் இங்கே மார்ச் 2019 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? ஏப்ரல் 2019 அப்படின்னு மாற்றணும். இது எப்படி சார் வந்தது? டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோ. Ctrl+R போட்டிங்க அப்படின்னா வரும். இந்த நேரேஷன் போன வவுச்சரில் இருக்கிற அதே நேரேஷன் இங்கே வரப்போகுது. சின்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா Ctrl+R ஷார்ட்கட் கீ Ctrl+R. ஓகேவா? Ctrl+R. அதுக்கு போயிட்டு நீங்கள் ஏப்ரல் 2020 ரெண்ட்டு, நான் அது மார்ச் 2019 போட்டிருக்கேன். ஏப்ரல் 2020 அப்படின்னு போட்டுக்கிட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் என்ட்ரி.
2ஆம் தேதி நம்ம பேமெண்ட் தரோம். ஜெய்சங்கருக்கு எகைன் நம்ம பேமெண்ட் தரோம். எவ்வளோ தரோம்? 36,000 தான் தரோம். ஸோ அந்த 36,000 எகைன்ஸு இந்த ரெண்ட்டு, ஏப்ரல் ரெண்ட்டு. ஓகேவா? செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, ஸ்டாச்சுடரி பேமெண்ட். என்டர் 1/5 to 2/5 2/5 என்டர் 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 என்டர். பேங்க் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருக்கேன். 122 124 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 122 124 126 3 செக் நம்பர் இருக்குது. நம்ம ரெக்கன்சில் பண்ண வேண்டியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வந்து பார்க்குறீங்க 6வது மாதம் வந்துடுச்சு. 1/6 எகைன் சேவி சரி. ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட் 40,000, கிரெடிட்டு ஜெய்சங்கர் அக்கௌண்ட்டு நியூ ரெஃபரன்ஸில் மே 2020 ரெண்ட்டு. ஓகேவா? மே 2020 ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்கணும். டிடிஎஸ் அண்ட் ரெண்ட்டு. இந்த இடத்துல வந்து ஏப்ரல் 2020ங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மே 2020 அப்படின்னு போட்டு. ஓகேவா? என்ட்ரு சேவ். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பேமெண்ட்டு. 2/6 பேமெண்ட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து ஜெய்சங்கர் கொடுப்போம். இந்தியன் பேங்கு ஜெய்சங்கர் எவ்வளவு? 36,000. எந்தக்காக? மே மாதம் வாடகை. என்ட்ரு கொடுத்து 120. அடுத்தது டிடிஎஸ் ஸ்டாச்சுடரி பேமெண்ட். எப்போ? ஜூன் மாதம் 1/6 வரைக்கும். 1/6லேருந்து 2/6 வரைக்கும், 2/6 வரைக்கும் உள்ள டிடிஎஸ் என்ட்ரு கொடுத்து நீங்கள் அந்த டிடிஎஸ் என்ட்ரியை போட்டு போட்டோம். 126 செக் நம்பர் போட்டு எந்த பீரியடுக்கு அப்படின்னு போட்டு ஏன் வரல? கண்ட்ரோல் ஆர் போட்டு ஆல்ட் ஆர் ஏன் வரலன்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கு நம்ம நேரேஷன் போடலை, இதுக்கு நம்ம போடலை. ஓகேவா? என்ட்ரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு போடணும். சம்மில் வந்து 6 மாதம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸு, அப்புறம் பார்ட்டி லெட்ஜர், அப்புறம் டிடிஎஸ் லெட்ஜர். எக்ஸ்பென்ஸு, பார்ட்டி லெட்ஜர், டிடிஎஸ் லெட்ஜர். அவ்வளோதான். புரியுதாம்மா? புரியுதுங்களா? இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பட் சம்மு வந்து இதோட முடியல. புரியுதா? சம்மு இதோட முடியல. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது 2% தான். அப்போ 98% எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது ஜஸ்ட் 2%. அப்போ 98% என்னங்கிறது பாருங்கள். அடுத்தது ரெக்கன்சிலேஷன். ரெக்கன்சிலேஷனுக்கு ரிப்போர்ட் இருக்கு. ரெக்கன்சிலேஷன் கரண்ட் போயிடுச்சு. ரெக்கன்சிலேஷனுக்கு டிஓடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? டிஓடி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் ரிப்போர்ட் வரும். அந்த டிடிஎஸ் ரிட்டர்னில் இந்த 26Q அப்படின்னு இருக்கும். 26Qவை ப்ரெஸ் பண்ணீங்க. என்னம்மா? பிரசன்டேஷன் இல்ல சார். இருக்கா இல்லையா? பிரசன்டேஷன் இருக்கேம்மா. இருக்கு. எனக்கு தான் இங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. வெளில போயிட்டு வாமா. வெளில ஓகே சார்.
தமிழனுக்கு உள்ள நல்ல ஒரு எண்ணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ, நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் மாத்திரம் கரண்ட் போயிருந்தா ஐயோன்னு பயப்படுவோம். பக்கத்து வீட்டுக்காரனும் கரண்ட் இல்லை அப்படின்னா அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா, அதுக்கும் பார்த்தா தெருவிலே கரண்ட் இல்லை, ரொம்ப சந்தோஷம். நல்ல எண்ணமா எப்படி அது? அஹ்? அது நம்முடைய மனிதனுடைய இயல்பா என்னங்கிறது புரியல. இந்த தெருவிலே யார்கிட்டயுமே கரண்ட் இல்லை, அப்பாடா அப்படின்னா கரண்ட் வந்துடும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலை. வேற ஒண்ணும் இல்லை. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. கரண்ட் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் மாத்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, எல்லார் வீட்லையுமே கரண்ட் இல்லை, அதனால ஜாலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கரண்ட் இல்லாமலே கிளாஸ் பார்ப்போம். லேப்டாப் தான், மொபைல் லைட் பார்ப்போம். இந்த மாதிரி என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பார்க்கணும். இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓடி டாட் ஒரு புள்ளி வைக்கணும். ஜிஎஸ்டி வந்து நாய், டிடிஎஸ்னா புள்ளி வைக்கணும். டிஓடி டாட். ஷார்ட்கட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஷார்ட்கட் என்ன டிடிஎஸ்க்கு? டிடிஎஸ் ரிப்போர்ட்டுக்கு டிஓடி டாட். டிஓஓடி இல்லையா, டிஓடி தான். டிஓடி டாட்னா புள்ளின்னு அர்த்தம். இரு மகனை உனக்கு புள்ளி வைக்கிறேன்டா அப்படிம்பாங்கல்ல, சொல்லுவாங்க தெரியுமா? புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா? இந்த விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருடா அது புள்ளி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன். பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் ஒரு பரபரப்பான ஒரு விளம்பரம் அது. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு. இந்த விளம்பரம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விளம்பரம். இரு மகனே உனக்கு புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஷார்ட்கட் கீயெல்லாம் வந்து நீ உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்கட் கீயை நீ சொல்லி அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பேரை தயார் பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா, டிஓடி புள்ளி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ரைட்டா? இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் என்னென்னா ட்ரையாங்கிள் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். டிடிஎஸில் இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் ரிப்போர்ட். ட்ரையாங்கிள் ரிப்போர்ட்னா என்ன? ட்ரையாங்கிள், 3 விதமான பார்வை, முப்பரிமாண பார்வை, அவ்வளோதான். 3 விதமான பார்வை என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக்கு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக்கு, அப்லோடு ரிட்டர்ன், அவ்வளோதான். இந்த 3 விதமான பார்வை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் நம்ம கட்டிட்டோமா இல்லையா? பேங்க்கில் கட்டிட்டோம்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேயபிள் அப்படின்னு காட்டிகிட்ருக்கு. தெரியுதா? காட்டிகிட்ருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் சலானை ரெக்கன்சில் பண்ணணும். ஓகேவா? சலான் என்ன பண்ணணும்? ரெக்கன்சில் பண்ணணும். அப்போ தான் வந்து இங்கே பேலன்ஸ் பேயபிள்னு காட்டுது பார்த்தீங்களா, கீழே கடைசியாக காட்டுது பாருங்கள். டிடக்ஷன் அட் நார்மல் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் ஹையர் ரேட்டு, லோயர் ரேட்டு, ஜீரோ ரேட்டு, எக்ஸாம் ரேட்டு, எல்லா ரேட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேலன்ஸ் 12,000 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்பவும் எஸ்கேப் கொடுத்துட்டு சலான் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த சலான் ரெக்கன்சிலேஷன் இருக்குல்ல, இங்கே வரணும். இந்த சலான் ரெக்கன்சிலேஷன் வந்துட்டு ரெக்கன்சில் சலான் அப்படின்னு ஒன்று இருக்கும். சலான்கிற ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செக்கு போட்டு பேங்கில் கொண்டு போய் கொடுப்பீங்க, சாப்பா குத்தி கொடுப்பான் அவன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எழுதியிருப்பான், ஒரு 7 டிஜிட் நம்பர், அவனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர். அதாவது என்னென்னா, இன்னைக்கு டிடிஎஸ் சலான் கட்ட வந்த விஆர் இன்ஃபோ சந்திரசேகர் எத்தனாவது ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் நம்பரில் இருக்கும். முதல் எல்லாமே 00 இருக்கும், கடைசியிலேருந்து 1, 2, 3 ஆரம்பிப்பான். ஓகேவா? அந்த நம்பர் இங்கே போடணும். என்ட்ரு கொடுத்துட்டே வாங்க. செக் நம்பர் பார்த்தீங்கன்னா 000122 முதல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சலான் ரெக்கன்சிலேஷன். ஜூன் மாதமா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியடு செலக்ட் பண்ணிக்கோ. அப்போ தான் உங்களுக்கு 3 சலான் வரும். ஆல்ட் F2 போட்டு பீரியடு செலக்ட் பண்ணிக்க. இந்த இடத்துல ஷோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். இங்கே வந்து பீரியடு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது.
எல்லாமும் நீங்கள் கொடுத்துங்க. ஆல்ட் F2 போட்டு 1/4லேருந்து 30,000 வரைக்கும் உள்ள சலான் கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் ரெக்கன்சில் பண்ணுங்கள் ஒவ்வொரு சலானையும். இந்த ரெக்கன்சிலேஷன் கொடுக்கணும். என்டர் 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 0000122 செக்கு டேட்டு அங்கேயே நம்ம வச்சுருக்கோம் 2/4/2020. பிஎஸ்ஆர் கோடு 0001235. பரவாயில்ல 7 டிஜிட் இருக்கணுங்குது. இல்லைன்னா வரிசையாக நீங்கள் பேங்க்கில் வந்து பிஎஸ்ஆர் கோடு அப்படின்னு இருக்கும். அந்த கோடு வந்து 7 டிஜிட்டு 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சலான் சீரியல் நம்பர் 5 டிஜிட்டு 00010 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சலான் டேட்டு அவன் அந்த சலானில் ஒரு டேட் போட்டிருப்பான். அந்த டேட் என்னவோ அந்த டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2/4/2020. எந்த பேங்க்கில் நீ கொண்டு போய் கொடுத்தியோ அந்த பேங்க்கு. பிரான்ச் நேம் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சு. சரி பட் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எழுதி என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் என்ன கொடுத்தோம், இந்த நம்பரு 0000124ன்னு கொடுத்தோம். டேட் வந்து 2/5/2020. பிஎஸ்ஆர் கோடு மாறவே மாறாது. பேங்க்குக்கு வந்து பிஎஸ்ஆர் கோடு மாறாது. 00010 வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அன்னைக்கு டேட்டில் இந்த டேட்டில் எத்தனாவது ஆள். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/5 10வது ஆளாக வரலாம். ஓகேவா? அதில் மாறாது. சரி பட் குத்து மதிப்பாக அடிக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. 3வது செக்கு அதோட நம்பர் 126. டேட்டு 2/6. 1 2 3 4 5 6 7 00015 சலான் நம்பர். டே வந்து 2/6. பேங்க் வந்து இந்தியன் பேங்க். பிரான்ச்சு சேட்பட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ரெக்கன்சில் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்து ரெக்கன்சில் பண்ணிட்டா இங்கே மாதிரி போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த 26Q வந்து பார்க்கணும். 26Q 6ன்னு அழுத்தினா போதும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் முன்னாடி பேலன்ஸ் பேயபிள் இருந்தது, இப்போ வந்து பெய்டு அப்படின்னு காட்டுது. முன்னாடி பேயபிள் இருந்தது, இப்போ என்னாச்சு பெய்டுன்னு காட்டுது. இந்த மாதிரி ரெக்கன்சிலேஷன் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்து ரிட்டர்னை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். என்ன சேவ் பண்ணணும். இதை தான் வந்து என்ன நீங்கள் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கணும். இதை வந்து பெய்டு என்ட்ரி வரைக்கும் கொண்டுட்டு இதை எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். ஓகேவா? அடுத்தது 27Q பாருங்க. 27Q இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்கு வரும், விட்டுருங்க. அடுத்தது ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக் அப்படின்னு இருக்கும், அதை பாருங்கள். அதில் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா வச்சு ஒரு என்ன இருக்குது பாருங்கள், என்ட்ரு கொடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன இருக்குங்கிறது ஒரு வாட்டி பாருங்கள். சலான் ரெக்கன்சிலேஷன் ஓகே, டிடிஎஸ் அவுட்சர் ஓகே, எல்லாமே ஓகே உங்களுக்கு. ஓகேவா? டிடிஎஸ் ரிட்டர்ன் புக்கு உங்களுக்கு வந்து விட்டது. அவ்வளோதான். லெட்ஜர்ஸ் வித்தவுட் பேன் ஏதாவது இருந்ததுன்னா வரும், இல்லைனா குவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த இடத்துல கான்ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஃபிகர் ஒன்றும் கொடுக்கல. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிடிஎஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். ஓகேவா? டிடிஎஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட் ஓவில் போயிட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இவ்வளோ தான் டிடிஎஸ் ரிப்போர்ட்டில் இருக்குது. இந்த 26Q வந்து நீங்கள் கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்கள் ரிட்டனை ரெடி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்கள் ரிட்டனை ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து எஸ்டிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இவ்வளோதாங்க, இவ்வளோதான். ரைட்டா? ஃபார்ம் 16A இதில் ஜென்ரேட் ஆகாது, உங்களுக்கு அங்கே இதில் தான் வரும். ஓகே. அநேகமாக உங்களுக்கு இந்த இதை வந்து நான் ரெக்கார்டு நான் இப்போ ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு.